வெல்கம் டு உஷா டைரி. இன்றைக்கி மைதா மாவு வாழைப்பழம் வச்சு குழிப்பணியாரம் பண்ணலாம். எப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள்: ஒரு கப்பு மைதா மாவு, ஒரு வாழைப்பழம், அதுக்கு அரை கப்பு வெல்லம். நீங்கள் உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற அளவுக்கு வெல்லம் சேர்த்துக்கோங்க. இது சரியாக இருக்கும். 2 ஏலக்காய், கொஞ்சம் தண்ணி. இது எப்படி பண்ண போனால், ஃபஸ்ட்டு மிக்ஸி ஜாரில் மைதா மாவு போட்டுக்கலாம். அப்புறம் வெல்லத்தை போட்டுக்கலாம். வெல்லத்தை கொட்டிட்டு வாழைப்பழத்தை போட்டுக்கலாம். அப்புறம் இந்த 2 ஏலக்காயை போட்டுட்டு தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ மிக்ஸி ஜாரில் அடிச்சுட்டு வரலாம். அப்புறம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பாருங்க, இந்த பதத்துக்கு அப்படியே கரைச்சிக்கணும். இப்போ பணியாரங்கள் வச்சு சூடுபடுத்திட்டுருக்கேன். சுடட்டும், அப்புறம் மாவை ஊற்றலாம். பாருங்க, இந்த பதத்துக்கு அப்படியே கரைச்சிக்கணும். இப்போ பணியாரங்கள் வச்சு சூடுபடுத்திட்டுருக்கேன். சுடட்டும், அப்புறம் மாவை ஊற்றலாம். கொஞ்சம் வெயிட் பண்ணலாம். இதோ பாருங்க, நல்லா வெந்துருச்சு. திருப்பி போட்டிருக்கேன். கொஞ்சம் நேரம் இருக்கும். அவ்வளோதான். இந்த பாருங்க, மைதா மாவு குழிப்பணியாரம் ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதான். வாங்க சாப்பிடலாம். நன்றி, வணக்கம். லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.